Hi friends. Hi friends. Hi. Hi. So welcome to Pimpom Lifestyle channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நாங்க ரெண்டு வீடியோ சொல்ல மறந்துட்டோங்க. என்ன வீடியோ நீங்க புதுசா பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பட்டன் அமுக்குங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அதனால லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. கண்டிப்பா தட்டுவாங்க. வீடியோ ஃபுல்லா பிடிக்கும். மக்களுக்கே பிடிக்குது. சரி சரிங்க. புண்ணிய செஞ்சவனா. யா பாட்டிமா. சரிங்க. நல்லா பேசுறாங்கம்மா. பாட்டி பாட்டி. பாட்டி பாட்டி. சரிங்க பாருங்க. எங்க வீட்ல வந்துட்டு இங்க ஒரு குடோனே வச்சிருக்காங்க. ஸோ நேற்று வந்துட்டு எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து சூப்பராக இவர் செலிப்ரேட் பண்ணிட்டாரு. அதுக்கெல்லாம் தான் இந்த திங்ஸை போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நேற்று வந்து அவர் வந்து செலிப்ரேட் பண்ணார். ஏன்னா லாக்டவுனில் வந்துட்டு எங்களை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது, எல்லாமே க்ளோஸ் தான். அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் எல்லாமே வந்துட்டு கை விட்டுருச்சு. ஆனால் அவர் பெஸ்ட்டாக தான் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பண்ணது. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் பெருசாக தான் பிளான் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் கிட்ட நீங்கள் உட்காந்து சொன்னார், இப்படிலாம் நான் பண்ண பிம்பாம், இப்படிலாம் பண்ண பிம்பாம், எல்லாம் இப்படி ஆயிடுச்சு பிம்பா. நான் சொன்னேன், நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா கூட நான் ஹாப்பியாக தாங்க இருப்பேன், எங்கே இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் அவர் நிஜமாவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டாரு. நான் தாங்க எதுவுமே கொடுக்கல. எனக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு கிஃப்ட்ஸ் இந்த லாக்டவுன்னால. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு வாங்கியிருக்கோன்னா நம்மளுடைய ஷூட்டுக்கு தான். புட்டோட ஃபோட்டோ ஷூட்டு, நீ நம்ம வீட்டில் நடக்கிற ஃபோட்டோ ஷூட்ஸு, செலிப்ரேஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்டிஸு, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. இதில் என்னென்ன இருக்குது, அப்புறம் இது வாடகைக்கு எடுத்தால் எவ்வளோ வரும், அது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் செலிப்ரேஷன் தான். ஸோ நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு, அந்த வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்ற ஸ்பெஷல் வீடியோ வந்து எம்ஓபி சேனலில் வருது. இன்னைக்கு நைட் போட போகிறாரு. மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்க. சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, மிமா சேட். இந்த மிமா சேட் எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நம்ம எம்ஓபி சேனலில் புரோக்கன் டிவி பிராங்க்ல கூட அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மிமா சேட்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி தாங்க. அதில் நீங்கள் ஃபோட்டோஸ் போடலாம், மியூசிக் போடலாம், வீடியோஸ் போடலாம். வீடியோஸ் நல்லா இருந்ததுன்னா நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கூட இருக்கு. நானும் எம்ஓபி ரெண்டு பேருமே வந்துட்டு அதில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். நம்ம அதுலேயும் நீங்கள் கனெக்டடாக இருங்க. நம்ம அதுலேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஸோ அது இல்லாமல் மிமால வந்துட்டு மெசஞ்சர் கூட இருக்குங்க. இன்னொன்று என்னன்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி அங்கே வந்து சேல் கூட பண்ணிக்கலாமா. லாஸ்ட் டைம் வந்துட்டு அவர் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் 500 பேருக்கு மேலே லாகின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து லாகின் இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த லாகின் இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது, அந்த சர்வர் ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்து லாகின் பண்ணலாம். உங்களோட இமெயிலும் ஃபோன் நம்பர் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதில் லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயும் கனெக்டடாக இருக்கலாம். இப்போ கொண்டே மறந்துட்டேன் பாருங்க. அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்களோட பிளே ஸ்டோர்லையும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்க, லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கேயும் கனெக்டடாக இருக்கலாம். இப்போ வாங்க ஃபைனலாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாட்டி எப்படி மழை பெய்யுது வெளியே? அம்மா மழை வாராண்டி தூங்கிட்டு இருந்தவன் அப்படியே என்ன சொல்றது, பக்கெட்ல தண்ணிய கொட்டு வர மழை பேஞ்சு தள்ளுது. இங்க பயங்கரமா மழை, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த மழை மழை பெய்யுது பாட்டி. கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. செம்ம மழை. அதே பக்கெட்ல ஏதோ தண்ணி மோந்து ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஐயோ குடுக்கு குடுக்கு குடுத்தக்கனா பப்பு. எங்க குட்டி குழந்தை தூங்கிட்டு இருக்குது, எழுந்திரிச்சிட்டா கரண்ட் இல்லாம ஏக்கா. நாங்க ஜன்னல்லாம் மூட்ல திறந்தா இருக்கு, ஏன்னா காத்தே இருக்காது. அதுக்கப்புறம் சாரல் அடிச்சாலும் பரவாயில்ல தொடச்சி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். ஆனா செம்ம மழை பெய்யுது வெளியே. இவங்க எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க மழையில. ஸோ வெளியே பாருங்கள் என்ன மழை பெய்யுதுன்னு. ஆக்சுவலி இப்போ என்னன்னா மணி வந்து 5:30. நம்ப முடியுதா? 5:30 மணிக்கு இப்படி இருக்குது. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியே. கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க பாருங்க. எங்கள் புட்டு ஃபேன் இல்லாமல் பாவம் குழந்தை தூங்கலை. இங்கே தான் இருக்கோம். நாங்கள் எல்லாம் மூடிட்டோம். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு. சாரல் அடிச்சு அந்த தண்ணியெல்லாம் உள்ளே வந்துருச்சு. எல்லாம் தொடச்சிட்டு இப்போ தான் இருக்கோம். ஸோ பாருங்க, நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அழகாக ரேப் பண்ணி. ஸோ அதில் ஒரு லெட்டர் கூட இருக்குது. ஆனால் எதுக்குன்னு தெரியல. என் பாட்டி சொல்கிறாங்க உங்கள் கல்யாண நாளுக்கு அதாண்டி இருக்குன்ட்டு. சப்போஸ் இது கல்யாண நாளுக்காக இருந்ததுன்னா இவங்க தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. ஸோ என்னன்னு பார்த்துருவோம். நான் நினைச்சேன் இந்த கேக் யார்கிட்ட இருக்குன்றது நான் நினைச்சேன். கரெக்ட். அதே மாதிரி யாருன்னு கரெக்டாக சொல்கிறேன்னு பாப்பா சொல்லு. தப்பு. வீட்டுக்காரே அனுப்பிச்சிருப்பாரு. தப்பு. கரெக்டா கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். சிங்கப்பூர்ல இருந்து வந்ததல்ல. தப்பு. என்ன எல்லாரும் பேர் சொல்ற, இவங்க பேர் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன். தெரியலையே. ராஜா கரெக்ட்.
நன்றி ராஜண்ணா. எனக்கு போற கேக்கு, என் மகளுக்கு பேச்சுக்கு கேக் ராஜண்ணா. பல்லாண்டு வாழ்க நீ. ஸோ இங்க பாருங்க ராஜண்ணா லெட்டர் போட்டிருக்காங்க. ஹாய் பிம்பம் சிஸ்டர் அண்ட் நோபி. சூப்பர் சூப்பர் பாட்டி. ரொம்ப சந்தோஷமா. சூப்பர் சூப்பர். அழக்கூடாது. எது கலர்? அழகுலம்மா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருங்க எங்கே டச் ಮಾಡಬೇಕಿದನ್ನ அம்மா இதுடி இதை பிடிச்சிக்க பாட்டி, அப்படியே உட்காந்து பிடிச்சிக்க. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா wishing you both long life, infinite love and boundless happiness forever with God's grace. Hi Party and Puttu, எப்படி இருக்கீங்க? Keep rocking and take care. Happy days ராஜண்ணா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா அன்போட இருக்கணும் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கிற ராஜா. பாட்டியும் புட்டுவும் எப்படி அங்க பாரு பாட்டி அவனை. பாபா புட்டு நல்லா இருக்கிற ராஜா. ஸோ பாட்டி புட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கிற ராஜான்றாருல்ல. சூப்பர். கண்டிப்பா முதல்ல அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கிற நீ நல்லா எனக்கு பாட்டிக்கு அனுப்பிச்ச ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணா. சூப்பர் சூப்பர் ராஜண்ணா. நான் நினைச்சேன் கேக் வரப்பவே எனக்கு லைட்டா டவுட்டா தான் இருந்தது அது ராஜண்ணாவா இருக்குமோ அப்படின்னு. அதே மாதிரி ராஜண்ணா தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் முந்தானத்து ஃபோன் பண்ணி பேசும்போது ராஜண்ணா சொன்னாங்க உங்களுக்கு 29th தானே வெட்டிங் டே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பவே லைட்டா டவுட் இருந்தது எதுக்கு அண்ணா கேட்குறாங்கன்னு. கடைசியில பார்த்தா கரெக்டா கேக் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ராஜண்ணா. ஆனா இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அவர் வந்தது காமிக்கலாம். அவருக்கு இன்னும் தெரியாது. வந்ததும் நாளைக்கு வெட்டலாம்ல பாட்டி. ஸோ நாளைக்கு எங்களை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னுலாம் தெரியல. கார் அரேஞ்ச் பண்ணணும். புட்டு தூக்கிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ல. ஸோ அதனால கார் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பயம் என்னன்னா எங்க புட்டு வந்து வெளியே போய் பழகவே இல்லை. ஏன் பாட்டி? கூட்டமா 2 பேர் 3 பேர் நின்னாலே வந்தாலும் வீட்டுக்கு பயந்துட்டு அழுகுறா ராஜா. அப்படி அழுகுறா. சமாதானம் பண்ணி தட்டி கொடுத்து அப்புறம்தான் சமாதானம் ஆனா. ஸோ அதனால எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இவனை எப்படி நான் சமாளிக்க போறேன்றது. பட் ஆனா அவனை பழக்கணும். அப்படியே இருந்தா என்ன பண்றது? ஏன் பாட்டி? நல்ல பக்கம் கொண்டு போய் சொந்தம் பந்தம். ஸோ இந்த குவாரண்டைனால என் தம்பி தங்கச்சி கூட இங்க வர முடியல. அவங்க வந்தாலாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அவங்களும் வர முடியல. ஸோ அதனால நாளைக்கு தான் இவனை கூட்டிட்டு போறேன். என்னென்ன ரப்ட் பண்ண போறானோ தெரியல. ஸோ அதனால தேங்க்யூ ராஜனா. தேங்க்யூ சோ மச். நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட். தேங்க்யூ எல்லாத்தையும். சந்தோஷம் ராஜா. பால் குடிச்ச மாதிரி 100 ஆயிசா நல்லா இருக்கும். தீர்க்காயசா. சரி புட்டுவும் சொல்லிட்டேன் நான் தேங்க்ஸ்னு. மேட சும்முனுப்பா பார்த்து மெதுவா. என் பாட்டி பின்னாடி வந்தாச்சு. நீங்க எட்டுங்க. வெளியே செஞ்சு கேட்க. ஓ ஆமால நான் தான் கேக் செய்வேன். நீங்க எட்டுங்க. எட்டு பரவாயில்ல. நாளைக்கு உங்க சேனல்ல கப்புள் கோல்ஸ் ஏதாவது வச்சு விட்டுறாங்க. பாருங்க நாளைக்கு எப்படி வச்சு செய்யறோம்னு. அதே இருக்கு சொல்றேன். பாட்டி கொடுப்பா. ஐயோ பாட்டி இருக்காங்க. பாட்டி கொடுப்பா. 2 பேர் சேர்ந்து பாட்டி. பாட்டி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. கதை எடுத்துட்டாங்க. பாட்டி என்ன பண்ற? நான் எப்படி சொல்றேன்? பாட்டி நிஜமாவே சீரியஸா ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கு தெரியும் பாட்டி தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருப்பாங்க. ஷாக் சத்தம் கேக்குது. அது எழுப்புறாங்க. யாரும் கதை தட்டுறாங்க. இவரு அதுக்குள்ள தெரியல. அப்படியே ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். பாட்டி இன்னொரு கேக் இருக்கு உள்ள. எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நானும் பாட்டி புட்டு தான் எப்போதுக்கு மட்டும்தான் எனக்கு லஞ்சுன்றதுனால வந்து என் பாட்டி எனக்கு வந்து பருப்பு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதே செஞ்சுடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க பாவண்டி அவங்க பசி தாங்க மாட்டாங்கடின்னு என் பாட்டி. நான் சொன்ன மணி 5 ஆச்சு. நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க பாட்டி. அவங்களாம் பசியே தாங்க மாட்டாங்க அப்படி சொன்னேன். ஃபோன் பண்ணிட்டே இப்போ எங்கெங்க இருக்கீங்கன்னா ஒரு ஃபோன் கூட எடுக்க கிடையாது. எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா நீங்கள் வரும்போது ஒரு பிளாஸ்டிக் வளையல் வாங்கி கொடுங்கன்ட்டு. ஏன்னா கண்ணாடி வளையல் நிறைய வீட்டில் இருக்கு. ஆனால் புட்டுக்கு அந்த கண்ணாடி வளையல் மேலே ஜிகுனா இருக்கிறதுனால அதை மூஞ்சில போய் ஒட்டிக்குது. அதனால அது கண்ணாடி வளையல் போட வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சரி பிளாஸ்டிக் வளையல் வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்னேன். வாங்கிட்டு வராங்களான்னு தெரியல. ப்ளஸ் இன்னொன்றுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா
அதுக்குள்ள வெயிட் பண்ணுங்க. அவன் யாரு பாட்டி, அவன் யாரு? அவ தூங்கினாதான் எங்களால மை வைக்க முடியலன்னு வைக்க முடியாது. ஸோ இன்னொன்று என்னன்னா, பொன்மகள் வந்தால் படம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை சொல்றதுக்கு தான் நான் மெயினாக கூப்பிட்டா எடுக்கவே இல்லை. சரி வின்சனுக்கு கூப்பிட்டேன். டே வின்சா எங்கடா இருக்காங்கன்ட்டு, அக்கா நாங்கள் கீழே தாங்க இருக்கோம் அப்படி சொன்னாங்க. இன்னும் மேலே ஆளை காணோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வந்துட்டு பிம்பாம் பசிக்குது, பிம்பாம் பசிக்குது, பிம்பாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் பாட்டி? ஸோ இப்போ வந்தது இன்னொரு கேக் இருக்கு, ராஜண்ணா கொடுத்த கேக். அதை நாங்கள் இன்னும் ஓப்பன் கூட நான் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால ஓப்பன் பண்ணி அந்த கேக்கு டம்மால்னு வெட்டிட வேண்டியதான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு அழகாக ரெடியெல்லாம் ஆக முடியும். அவங்க வரட்டும்னு வெயிட்டிங்குங்க. என்னடா நீங்க என்ன புது ட்ரெஸ் நான் போட்டேன்னு பாக்குறீங்களா? நான் புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இது புது நைட்டி. ஏன் பாட்டி? வச்சிருந்தா ஒரு இங்க மக வீட்டுல இருக்குதுமா, அனுப்பிச்சிருக்காங்களாமா. ஆமா, நமக்கு வந்து நம்ம ஃபேமிலில இருந்து சபையில அனுப்பிச்சிருக்காங்க ட்ரெஸ். தங்கி கிட்ட எடுத்துட்டு போறான்னு அவன் சொன்னா, அவன் எடுத்துட்டு வரல. நான் அந்த ட்ரெஸ் இன்னைக்கு போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நான் அந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னேன் பாட்டிக்கிட்ட. ஆனா இனி என் தம்பி எடுத்துன்னு கொடுக்கல. சரி அதனால நான் அந்த புது நைட்டி போட்டுட்டேன். ஏன் பாட்டி? ஆமாடா, நோ ப்ராப்ளம். ஓகேம்மா. புதுசில இருக்கு நிறைய கட்டடியெல்லாம் ஜாக்கெட் இல்ல பாட்டிங்கிறா. ஆமாங்க, என்கிட்ட பிளவுஸ் இல்ல பாட்டி. எங்க போய் நேரத்துக்கு போய் தைக்கவும் முடியும்? புதுசில நீ கொஞ்சம் நேரம் கட்டல, ஏதோ ஒரு ஜாக்கெட் எல்லாம் டைட்டா இருக்கு பாட்டி. நீ வேற என் பாட்டி என்னோட பிளவுஸ் போட்டு கட்டுறியாடா? எல்லா பிளவுஸும் டைட்டா இருக்கு. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், அதனால கட்டல. அதனால புது நைட்டி போட்டுட்டு அந்த ட்ரெஸ் வந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ் போட்டுப்பேன், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுப்பேன். எங்க இவங்க மேல போயாச்சு. வந்தாங்க, செம்ம டயர்டா இருக்கேன்னு சொன்னாங்க. மேல போயிட்டாங்க. சாப்பிட்டீங்கன்னு கேட்டா பதில் கூட வரல இன்னும். என்னாச்சு புட்டு? ஸோ வந்துட்டு நான் ஆக்சுவலி அவருக்கு ஒரு கிஃப்ட் யோசிச்சு வச்சிருந்தேன். அது இப்படியாச்சும் ரொம்ப ட்ரை பண்ணேன் அதை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் முடியல. என்னடா கிஃப்ட்னு பார்க்குறீங்களா? அவரோட புல்லெட்டு. ஸோ அவருக்கு புல்லட்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கினதுலேருந்து நாங்கள் ஹார்ட்லி ஒரு 10 டைம் தான் அந்த புல்லட்டை ஓட்டியிருப்போம். அதுக்கு மேலெல்லாம் ஓட்டிருக்கவே மாட்டோம். அது அவங்க அப்பா வீட்டில் இருக்குது. ஸோ நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அதை கொண்டு வரதுக்கு. பட் ஆனால் முடியல. எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது. கல்யாணம் நான் அன்னைக்கு அந்த புல்லட்டில் ஒரு ரவுண்டு போகலாமே. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. என்னோட பாட்டி நான் வாங்கி தந்தேன் பாட்டி. ஸோ அதனால நான் அப்படி இருக்கலாம்னு நினச்ச ஒரு பாட்டு ஜாலியாக. பட் ஆனால் புல்லட் எடுக்க முடியல. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் கண்ணாடி ஆர்டர் பண்ணமே. ஸோ அந்த கண்ணாடி வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது கண்ணாடி வந்தது. சரி அந்த கண்ணாடி வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வந்து நான் வச்சிருக்கேன். அவருக்கு தெரியாமல் இன்னைக்கு கொடுத்துருந்தா. கண்ணாடி வந்துருச்சு பாட்டி. அன்னைக்கு கொண்டாந்து கொரியர் கொடுத்துட்டு போனாங்களே கண்ணாடி, அந்த கண்ணாடி வந்துருச்சு. என் பாட்டி எனக்கு நினைச்சிட்டாங்க, எனக்கு கொண்டாடி வாங்கல. ஸோ அதனால அந்த கண்ணாடி கொடுத்துடலான்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படியும் எங்களால் வெளியவு போக முடியல. நாங்கள் என்னங்க பண்றது? ஸோ அதனால என்னால் ஒண்ணுமே இந்த டைம் கொடுக்கவே முடியல. சரி அட்லீஸ்ட் நான் அவங்க தடால் பட்டாலே எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா காலையிலேருந்து வீட்டில் இல்லை, ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. என்னாச்சு புட்டு? உங்க பேக்கா வரேன். ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணுப்பா. இந்த பக்கம் புட்டு இருக்கான் பாரு. புட்டு பின்னாடி இடிச்சிட்டு போகுது. இங்கே வந்துருங்க. தேங்க்ஸ் லாட். கத்தி இருக்கா? கத்தி தான் வேணும். அது கஷ்டம். கத்தி கொடுக்க மாட்டேன். சூப்பரா பண்றீங்க. பாக்குறப்பே டெம்ப்டிங்கா இருக்கு. என்ன பண்ற? ஹாய் சொல்றாங்க. ஹாய் பாட்டிமா. ஓ வாவ், சூப்பர்ல. இது உங்களுக்காக ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட். ஓ வாவ், ஆர்டிஸ்ட் ஷாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. எல்லா பத்திரிகையிலயும் அவரோட ஆர்ட்ஸ். அப்படியா? ஓ, அவங்க போட்டோ அனுப்பி போட்டோ தனியா அனுப்பணும். ஆனா அவங்க கொலோஜ் பண்ணி அவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இன்னைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்படியா? தேங்க்ஸ் அ லாட். ஒவ்வொன்றும் வேற வேற போட்டோ நினைக்கிறேன்.
இல்ல நீங்க ரெண்டு பேரும் அந்த இருக்கிறது வந்து இது பாட்டி கூட பாட்டி வச்சு நாங்க ரெண்டு பேரும் இல்ல பாட்டியும் பாட்டி வச்சிருந்தாங்க தூக்கி வச்சிருந்தாங்கல்ல அது ஃபேஸ் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா வீடியோ வேற இருக்கு சரி ஓகே அப்போ நம்ம கேக் கட் பண்ணி வைத்துமே கேக் கட் பண்ணி வைத்துக்கனா ப்ரோ இங்க வாங்க வெட்டுடா நீங்க வெட்டுங்க அது பர்பிள் நீங்க வெட்டுங்க வந்தியா ஐ பாட்டி கூட இருங்க நான் மெனு இங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க கேக் எதுவும் இல்ல அட இருங்க வர மாட்டேங்குது Thank you. Enggak ada anniversary. அப்படியா? எனக்கும் தெரியாது. அவளுக்கு மூணு மறக்கணும்னு சொல்லி தான் நான் பாட்டிக்கு கொடுக்குறேன். ப்ரோ பிளேட் எடுத்து அங்க இருந்து மூட்டு. Thank you so much. மூட்டுங்க நீங்க மூட்டுங்க உங்களுக்கு ஆசை ஏன் கேக்குது? நான் உங்களுக்கு கூட்டுறேனா? சாஸ்டர்ஸ்க்கு. நீ ஓடு. கேக் போட்டு கேக். ப்ரீ பிளேட் இருக்கும் ப்ரோ. முட்டை போட்டு கேக். கேக் போட்டு கேக். ட்ரே ஒண்ணா எடுத்து வந்து. இரு எடுத்தால அம்மா இந்த மாதிரி முட்டை கிட்ட கொஞ்சம் கிராண்டா இருக்கு. Thank you. குட்டி ஜீவத்தியா நீ இருக்க பாரு. பா காமிச்சேன் அவங்க போட்டு பாருங்க அவரோட போட்டு. எவ்வளவு அழகா ஆட் பண்ணிருக்காங்க பாத்தியா? நமக்கு இன்னைக்கு வெட்டிங் anniversary உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? சோ நமக்கு வந்துட்டு இவருடைய மெம்பர் அந்த நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் வீடியோல 2 பேர் இன்னைக்கு எங்களை ஊசி போடுறப்ப பார்க்க வந்தாங்கன்ட்டு. சோ அந்த ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் ஷா சிஸ்டர்ஸ். நம்ம கமெண்ட் பண்ணீங்கன்னா பை ஷா சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க சேனல் அவங்க வந்துட்டு ஏன் ஷா சிஸ்டர்னு சொன்னீங்க? ஆமா அவங்க 2 பேர் பேரும் ஷாஷான்னு ஆரம்பிக்கும். சோ அதனால ஷா சிஸ்டர்ஸ். நான் அவங்களோட சேனல் வந்து பாலாஜி அத்தனைக்கும் மாசைப்படு. பாலாஜி சத்தனைக்கு மாசைப்படு. நீங்க மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவங்க சேனல்ல வரும் கண்டிப்பா. எடுத்துருக்காங்க vlog. கரெக்ட். அவங்க ஒரு சூப்பர் gift கொடுத்திருக்காங்க. காட்டாதீங்க. நீங்க அந்த gift என்னன்னு பார்க்கணும்னா அவங்க சேனல்ல போய் அந்த வீடியோ பாருங்க. அவங்க அந்த வீடியோ போடுவாங்க. அதனால நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நாங்க எண்ட்ல காட்டுறோம். உங்களுக்கு கொஞ்சம் பேர் நம்ம பாக்க உங்களுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. எண்ட்ல காமிச்சா அந்த வீடியோ என்ன அடுத்து ஆமா இல்ல ஓகே நீங்க போய் அவங்கள செக் அவுட் பண்ணி பாருங்க. சூப்பரான gift. மோஸ்ட்லி நீங்க எடுக்க போறப்ப பாதி பேர் பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இருட்டா இருக்குங்களா? அது நான் தான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு என்னை இங்கேயே நிற்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. மணி இப்போ 9 மணி. நாங்கள் தூங்கிட்டோம். இவங்க சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மணி இப்போ 9 ஆச்சு. பிம்பாம் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. ரெடி ஆகிட்டோம். இப்போ என்னன்னு தெரியல. நாங்கள் போகிறோம் மேலே. நானும் பாட்டி புட்டுவோம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் என்னதான் கொடுக்குறாங்கன்ட்டு. புட்டு அதுவும் அவங்க உட்காந்துருக்காங்க. ஹாய் பாட்டி. இருட்டில் தெரியுதான் தெரியல. எங்கள் புட்டுவை நாங்கள் போச்சிருக்கோம் துண்டு வச்சு. உள்ளே போனது துண்டு எடுத்துருவோம் நாங்கள் அவனுக்கு. தெரியுது அங்கே லைட்டு மட்டும் வச்சுருக்காங்கன்னு தெரியுது. என் பாட்டிட்டு என்னமோ லைட்டெல்லாம் வச்சுருக்காங்கடி மேலே. போனாலே திட்டுறோம் புருஷன்னு சொன்னாங்க. அதனால அது மட்டும் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னென்னா உள்ளே நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா காலையிலிருந்து அவங்க கீழேயே இல்லை, மேலேயே தான் இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கே. பாட்டி வா. எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ லைட் எல்லாம் மாட்டிருக்கீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. கண்ணு தெரியல. ஓ நம்ம ஃபோட்டோஸ் தான். அது அப்புறமா நான் உனக்கு எடுத்து காட்டுறேன். ஆமாம்மா நம்ம ரொம்ப அழகா இருக்கீங்களே கேமரா. எனக்கு தெரியுது. இதில் தெரியுது. சூப்பர். பாட்டி வா. வலது கால் எடுத்து வச்சு போடுறீங்க பாட்டி. ஓ நீங்க கீழே பலூன்ல போட்டிருக்கீங்க. சூப்பர். ஹாப்பி அனிவர்சரி. நன்றி. அது என்னது கிளியா? அட இல்ல பாட்டி ஏதோ லைட் உள்ள இருக்கு. என்னதுங்க இது? அது ஒரு
லேம்ப் அது எல்இடி லேம்ப். அங்கே பாரு, அங்கே போய் பாரு. இங்க பாரு பாட்டி. ஓ இதுதான் நீ வந்து சொன்னியா லைட் எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. சூப்பரா இருக்குங்க. ஓ பின்னாடி என்ன இருக்கு? பெட்ஷீட் எல்லாம் இருக்கா? மூக்க போட்டு அக்கா இதை நீங்க பார்க்கவே இல்லை. என்னது இது? போடுங்க. 1 2 3. இதுதான் பார்த்தேன். அந்த பல்பு சூப்பர். இதுதான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தேன். இதுல நீ பார்க்கலையா? ஓ இதுதான் லைட். இது லைட் இல்ல பாட்டி, புசு புசுன்னு இருக்குல்ல. இது லைட் கிடையாது, வேற என்னமோ சும்மா டெக்கரேஷன் இது. ஓ இங்க பாரு பாட்டி, நமக்கு பிஸ்கட் குக்கீஸ். ஹாப்பி அனிவர்சரி பலூன்ஸ் பலூன். ஓ கலர் பாட்டிலா இது? என்னதுங்க அது? என்னதம்மா? நானே உள்ள வந்து இவன் என்னை போய் என்னம்மா அங்கே பார்த்து விட்டு அப்பா ஒருவேளை நாங்கள் வெட்டிங் டேலாம் செலிப்ரேட் பண்ணி விடிஞ்சு போச்சுங்க. நாங்களாம் டயர்ட் ஆயிட்டோம். ஆனால் நேற்று நாங்கள் டின்னர் கூட சமைக்கல. டின்னரு எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டுக்கு அன்னப்பூர்னால என்ன ஆர்டர் பண்ணாங்க? கொத்து பரோட்டா. கொத்து புரோட்டா நல்லா இருந்ததுமா. இருக்குது எனக்கு போச்சு. இட்லி முந்தா நேற்று நல்லா இருந்தா அன்னப்பூர்னால கலைச்சு விட்டுட்டாங்க அவங்கள. அதனால என் பாட்டி சொல்றாங்க எனக்கு பிரியாணி வேணும், நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்க. அதனால எனக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்கணுமா என் பாட்டி. நாங்கள் இன்னும் டிப்பனே சாப்பிடல. அதனால வந்துட்டு இவர் அனுப்பிச்சு நாட்டுக்கோழி வாங்கிட்டு பாட்டிக்கு பிரியாணி சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரியாணி நாங்க. அது என்ன சொல்றாங்க, பாவண்டி புட்டுக்கு உடம்புக்கு சளி பிடிச்சிருக்குடி, நீ நல்லா கோழி கொள்ளு ரசம்லாம் சாப்பிட்டாதான் உனக்கு சளி வரும். பக்கத்துல பூரி பொங்கல் ஃப்ரைட் ரைஸ் இட்லி தோசை அப்புறம் கொத்து பரோட்டா பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. பாட்டி நீ என்ன சாப்பிட்ட? ஆனா பாட்டி நல்லா சாப்பிடமா. அது ஒன்று சாப்பிட்டேன் பிடிக்காதுன்னா அவங்க சாப்பிட்டாங்க. பொடி ரோஸ்ட். ஓகேங்க, நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறோம். வித் என்னன்னா இந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தாங்க எல்லாம் மாட்டிருந்தாங்களா, அது இல்லாம நிறைய இருக்கு. பார்ட்டிக்கு இன்னும் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிம்பாம் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால புட்டுக்கு பர்த்டே ஷூட்டுக்கு வேற என்னென்னமோ வாங்கியிருக்காங்களாம். ஸோ அதனால வந்துட்டு இங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது எவ்வளவு ரேட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களை உட்கார வச்சு நம்ம கேட்போம். அப்பதான் நமக்கு தெரியும் வருத்தா இல்லையா. ஏன் பாட்டி? ஓகேமா சரிங்க, நாங்க நாளைக்கு வீடியோல பாக்குறோம் உங்களை. டாடா பாய் பாய்.